ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு லெவல் கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 300 தாண்டியது. நிலச்சரிவில் மாயமான பலரை தேடும் பணி 4வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஞ்ஞானிகள் செல்ல விதிக்கப்பட்ட தடை ரத்து. தடை விதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அதனை ரத்து செய்ய கேரள தலைமைச் செயலாளருக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவு. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கைக்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நீலகிரி வருகை. கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு 1,49,000 கன அடியாக குறைப்பு. காவிரியில் வெள்ளம் கரை புரளுவதால் 11 மாவட்டங்களுக்கு நீடிக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரியில் வெள்ளப்பெருக்கால் சேலம் மாவட்டத்தில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ளம். தருமபுரியில் காவிரி நீர் ஊருக்குள் புகுந்ததால் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றிய காவலர்கள். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பக்கம் வெள்ளம், மறுபக்கம் வறட்சி. ஏரி குளங்கள் வறண்டு உள்ளதால் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. 2024-25 ஆண்டுக்கான புதுச்சேரி பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்யும் பட்ஜெட் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு. நடிகர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவிப்பு. தமிழ் திரைப்படங்களில் படப்பிடிப்பை நடத்துவதும் நிறுத்துவதும் நடிகர்கள் கையில்தான் உள்ளது என விளக்கம். நாட்டில் கல்விக்கான தடைகள் மீண்டும் புதிய வடிவில் தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கல்வியின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையிலான பேச்சுக்கள் புதிய வடிவில் எழுந்துள்ளதாக எச்சரிக்கை. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ சார்பில் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல். குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரின் பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை தொடர்ந்து பல ஐடி நிறுவனங்களும் நோட்டீஸ். வரி பாக்கி தொடர்பாக மத்திய ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநரகம் நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிப்பதில் எது தடையாக உள்ளது? மத்திய அரசுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேள்வி. நாட்டையே உலுக்கிய வயநாடு நிலச்சரிவு தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியீடு. நிலச்சரிவுக்கு முன் மற்றும் நிலச்சரிவுக்கு பின் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்ட இஸ்ரோ. 45 நாட்களில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கும் என தமிழக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். நான் முதல்வன் ஊக்கத்தொகை திட்டத்திற்கான மதிப்பீட்டுத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். வருகின்ற 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு. இந்தியா வியட்நாம் இடையே 6 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வியட்நாமில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள இந்தியா 2500 கோடி கடனுதவி. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா வியட்நாம் இடையே உறவு விரிவடைந்துள்ளது. இந்தோ பசிபிக் பகுதியில் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் உயிரிழந்ததற்கு இலங்கை தூதரை அழைத்து இந்தியா கண்டனம். உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி நேற்று வழங்கப்பட்டது. கர்நாடக அரசுக்கு எதிராக பாஜகவின் போராட்டத்தில் குமாரசாமி பங்கேற்பு. பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து குமாரசாமி அந்தர்பல்டி. சென்னையை அடுத்த மதுரவாயில் ஆட்டோமொபைல் குடோனில் 28 டன் உதிரிப்பாகங்கள் திருட்டு. சிறுக உதிரிப்பாகங்களை திருடிய பொறுப்பாளர் உள்ளிட்ட 2 ஊழியர்கள் கைது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட 18 பாஜக எம்எல்ஏக்கள் பணியிடை நீக்கம். சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். இந்தியாவில் எத்தனால் உற்பத்தி 15,800 கோடி லிட்டராக அதிகரிப்பு. உள்நாட்டு தேவைக்கு போதுமானது என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல். வெளிநாடுகளில் படிக்கும் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்வு. 2024ஆம் ஆண்டில் 13,50,000 மாணவர்கள் வெளிநாட்டில் படித்து வருவதாக மத்திய அரசு தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டனில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு தகுதி. சக நாட்டு வீரர் கேட்செட்ஸ் பிரலேனாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. காலிறுதியில் சாத்விக் சிராஜ் ஜோடி போராடி தோல்வி. விளையாட்டுகளில் அடிமட்ட அளவில் திறமைகளை அடையாளம் கண்டு வளர்ப்பதில் இந்தியா தோல்வி. ஒலிம்பிக்கில் இந்தியா பின்தங்கியுள்ளது குறித்து இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் சேத்ரி வேதனை. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ஸ்வப்னில் குசேலாவுக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் சிங் பாண்டே அறிவிப்பு. முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று பலப்பரீட்சை. T20யை தொடர்ந்து ஒருநாள் தொடரையும் வெற்றியுடன் தொடங்கிய இந்திய அணி முனைப்பு. TNPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கான 2வது தகுதிச் சுற்று. திண்டுக்கல் டிராகன்ஸ், திருப்பூர் தமிழன் அணிகள் இன்று பலப்பரீட்சை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் இன்றும் நாளையும் மாநில ஆளுநர்கள் மாநாடு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்காக தமிழக ஆளுநர் RN ரவி நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.75 1 லிட்டர் டீசல் ₹92.34 விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 80 அதிகரித்து
51,440க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 91 ரூபாய் 75 பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.